ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். திமுக ஊழல் பண்ணதை பத்தி தளபதி இறங்கி அடிச்சிருக்காரு. அதாவது அமலாக்கத்துறை பண்ண சோதனையில 1000 கோடி கணக்குல வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாஸ்மார்க் பணியாளர்களை பணி அமர்த்துதல், இடமாற்றம் செய்தல், வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு, பார் உரிமை வழங்கும் டெண்டர் ஒதுக்கீடு அண்ட் மது பாட்டலுக்கு 10 ரூபா 30 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு நிறைய முறையீடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது முறையீடு செய்வதில் அனுபவம் வாய்ந்த, கைதேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால மட்டுமே இதை பண்ண முடியும்னு தோணுது. விளம்பர மாடல் திமுகவோட ஆட்சி ஒரு ஊழல் இலக்கியம் எழுதுற அளவுக்கு இருக்கு. ஒரு பக்கம் மகளிர் உதவித்தொகை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மதுவை வச்சு இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 1000 கோடி ஊழல் மாட்டி இருக்கிறது வெறும் கையளவு நீர் தான். இன்னும் தீவிரமாக ஆராய்ந்தால் இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க. சின்ன மீன்கள் முதல் பெரிய திமிங்கலம் வர மாட்டுவாங்க. இந்த மோசடிகளை சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையை வெளியே கொண்டு வரணும். பட் விசாரணை நியாயமா நடக்குமான்னு உங்களால சொல்ல முடியாது. இந்த மாதிரி முறையீடு பண்ணி மீட்டப்பட்ட பணத்தை வச்சுதான் 2026 எலெக்ஷன்ல 200 தொகுதியிலையும் ஜெயிப்போம்னு இருமாப்பா சொன்னீங்களா? எவ்வளவு கோடி கொட்டினாலும் இதுக்கப்புறம் திமுக ஊழல் வித்தைகள் இனிமேல் செல்லாது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் உங்களை கண்டிப்பா ஒதுக்கி தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி திமுக அடிமட்டம் வர இறங்கி அடிச்சிருக்காரு. அது ஊழல் திமுக ஒன்னும் புதுசு இல்ல, பண்ணக்கூடியதுதான். அண்ட் இந்த 1000 கோடின்றது தளபதி சொல்ற மாதிரி சின்ன ஒரு சாம்பிள் தான். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது இந்த 1000 கோடி ஊழல் மாட்டுதுன்னா அவங்க கண்ட்ரோல்குள்ள மாட்டாம இன்னும் எவ்வளவு ஊழல் இருக்கும். இது பார்த்ததுக்கு அப்புறம் கூட 2026 எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களே என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ஊழல் பண்ணதுல திமுக இருந்து யாராவது மாட்டினா கொஞ்ச நாள்ல அவங்களையும் வெளியில எடுத்து 2G ராஜா, செந்தில் பாலாஜி மாதிரி சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க திமுக. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல்ல மாட்டினாலும் எங்களோட நேம நீங்க சொல்லக்கூடாது, உங்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்ற கான்செப்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் கட்சியில இருந்தாவது அவங்களை நீக்கி நாடகம் ஆடுவோம் அப்படின்ற பயம் கூட அவங்களுக்கு இல்ல. ஊழல் பண்ணோம்னா கட்சியில வச்சிருப்போம், மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க திமிரா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுறதாலதான். இது வரைக்கும் பெருசா நம்பிக்கையான வேற ஒரு ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்லாம இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு தொலைஞ்சோம். ஏன்னா எப்பயுமே அல்டர்னேட் ஆப்ஷன் இருந்தா கூட இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க சிஎம் ஆவாங்களா அப்படின்ற நம்பிக்கை யாரு மேலயுமே வரல. ஃபர்ஸ்ட் டைமா அந்த நம்பிக்கை ஒரு 3வது கட்சி மேல வந்திருக்கு. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா பயன்படுத்துறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.